வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே. இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க தலைப்பு ஜாதி மத பேதங்கள் அப்படிங்கிற கருத்துல மகிழ்ச்சி சொல்லியிருக்க கருத்துக்களை இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஆதி நாட்களில் மனிதர் திட்டு திட்டால் ஆங்காங்கே வாழ்ந்திருந்தார் நீண்ட காலம். போதித்தார் சன்மார்க்கம் மக்கட்கங்கே, புத்தி நுட்பம் உள்ளோர் அப்போதை கப்போதே. போதித்த வழக்க பழக்கங்கள் கொண்ட பேருலக மக்கள் தொடர் உற்றபோது சாதி மத தேச மொழி இன வேதங்கள் சச்சரவு தோன்றின, அதன் முன் இல்லை அப்படின்னாரு. இன்னொரு வழி பார்ப்போம். ஆதி நாட்களில் மனிதர் திட்டு திட்டாய் அங்கங்கே வாழ்ந்திருந்தார் நீண்ட காலம். போதித்தார் சன்மார்க்கம் மக்கட்கங்கே, புத்தி நுட்பம் உள்ளோர் அப்போதைக்கப்போ. போதித்த வழக்க பழக்கங்களை கொண்ட பேருலக மக்கள் தொடர்புற்ற போது சாதி மத தேச மொழி இன வேதங்கள் சச்சரவு தோன்றின, அதன் முன் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த கவியில மகிழ்ச்சி நம்மளை பின்னோக்கி எடுத்துட்டு போறார். ஏன் இந்த சாதி மதம் மொழி இன வேதங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி ஆதி நாட்களில் மனிதர் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, திட்டு திட்டா குழு குழுவா வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தர் தொடர்பு கொள்ள நிலையில இல்லாம குழுக்களா வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல தோன்றின சில அறிவாளிகள் அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கேற்ப சில வாழ்க்கை முறைகளை அவங்களுக்கு வகுத்து கொடுத்துருப்பாங்க. அதை இவங்க பின்பற்றிட்டு வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது எப்போ மனிதன் கடலையும் மலையையும் காடுகளையும் கடக்க தொடங்கினானோ அப்பதான் இன்னும் தான் மட்டும்தான் இருக்கோங்கிற இதுல இருந்து வேற ஆளுங்களும் இருக்காங்க அப்படிங்கறத அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். அப்போ புரிஞ்சுட்டு இருக்கப்போ அவனால இமீடியட்டா அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் வரும்போது அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே வேற்றுமை ஏற்படுது. அது எந்தெல்லாம் வகையிலனா எல்லா மத வழியிலும் தேச வழியிலும் மொழி வழியிலும் இந்த வேற்றுமைகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ மனித பண்பை வளர்க்கறதுக்காகவும் மனிதனை இன்னும் மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்காகவும் தான் தோன்றிய மதங்கள் அதோடைய உண்மை நிலையிலிருந்து மாறுபட்டு குறுகிய நோக்கத்தோட அது ஒரு பொருள் சம்பாதிக்கிற ஒரு துறையா மாறிய பொழுது மதங்களுடைய உண்மையான நோக்கங்கள் கரைஞ்சு போயிடுச்சு. அது எப்படி அப்படின்னாக்க, ஒவ்வொரு மதத்தையும் நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம்னா, இப்போ சைவ மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சைவ மதத்தோடைய கொள்கையில அருவமான இறைநிலையே அனைத்து தோற்றங்களுக்கும் உட்பொருளாக உள்ளது. அதனால் அத்தனை உயிர்கள் மீதும் அன்பையும் கருணையையும் காட்டி யாருக்கும் துன்பம் செய்யாத செயலை செய்ய வேண்டும். அதுதான் சைவம் அப்படின்னு போதிச்சிருக்காங்க. இதே அடுத்தது வைணவத்தை பார்த்தீங்கன்னா, வைணவத்தை பத்தி பரமஹம்சர் 3 விதிகளை சொல்றாரு. என்ன அப்படின்னா, வைணவத்தோட 3 முக்கியமான விதிகள் என்ன அப்படின்னா, முதல்ல பகவானுடைய நாமாவளியை எப்பவும் உச்சரிக்கிறது. ஏன் உச்சரிக்கணும்னா, எப்பவும் இறை சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவும் பகவானோட நாமாவளியை உச்சரிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அனைத்து உயிர்கள் மீதும் அன்பையும் கருணையும் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த 3வது முக்கியமான விதி என்னன்னா, தொண்டனுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யற தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்க, நீ நம்ம கருணை காட்டலாம். பரமஹம்சர் சிந்திக்கிறாரு, நம்ம எப்படி கருணை, நம்மளே ஒரு கருணையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எப்படி இன்னொரு உயிருக்கு கருணை காட்ட முடியும்?
அல்பமான மனமே, நீயே கருணையில தான் வாழ்ந்துட்டு இருக்க. ஏன்னா அந்த இறைவன் உனக்கு ஒரு விஷயம்னா கருணை காட்டலன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? அப்படி இருக்கும்போது ஒரு புழுவாட்ட இருக்கிறன்னா பிற உயிர்க்கு கருணை காட்டுறதை விட இதற்கு தொண்டு செய்யறதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா இறைவன் சொரூபமாக விளங்கும் அத்தனை மனிதருக்கும் முன்னால் ஆன தொண்டு செய்வதுதான் முக்கியமான விஷயம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர் சொன்ன விஷயத்த பரமாசர் கரெக்டா எடுத்து உரைத்த அந்த விஷயத்த எத்தனையோ பேர் கேட்டுப்பாங்க. ஆனா அதை சரியா புரிஞ்சுக்கிறது விவேகானந்தர். அதனாலதான் அவரால் அந்த சிக்காகோ நகர்ல போயிட்டு அவர் அத்தனை பேரும் என்னுடைய சகோதர சகோதரிகளே அப்படின்னு எடுத்து சொல்லணும்னா அந்த அளவுக்கு அவர் அத்தனை உயிர்களையும் தெய்வீகமா பார்க்க முடிஞ்சதுனாலதான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாம் மாநிலத்துல முக்கியமா 5 வேளை தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்ன அந்த தொழுகையோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா முதல்ல உண்மையை பேசணும். அடுத்தது ஒழுக்கமா நேர்மையா உழைத்து உங்களுடைய வாழ்க்கையை செய்யணும். அதுக்கு அடுத்தது பிறர் நன்மைக்காக உழைக்கணும், பிறரோட நன்மைக்காக உழைக்கணும். அதுக்கு அடுத்தது நல்ல எண்ணமும் தூய இதயமும் வேண்டுமா. இறைவன் பெருமையை உரைப்பது, எப்பொழுதும் இறைவனுடைய பெருமையை உரைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் வந்து அன்பு, மீட்பு, நம்பிக்கை அப்படிங்கிற 3 கோட்பாடுகளை சொல்லுது. அன்புன எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவது, செயல் விளைவை மீட்பு அப்படின்னா செயல் விளைவை உணர்ந்து வாழ்வது. அடுத்தது நம்பிக்கை என்னன்னா இயேசு மகான் அவர் சொன்ன கருத்துக்களை ஊன்றி கவனித்து அதன் மேல் நம்பிக்கை கொள்வது. அதுக்கு அடுத்தது நம்ம புத்த மதத்தை பார்த்தோம் அப்படின்னா அறிவுக்கும் சிந்தனைக்கும் முதன்மை தருவது, ஆன்ம விசாரணையில் தன் மூலத்தை அறிந்து கொள்வது. இப்படி எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இறைவனுடைய நெறியையும் இறைநிலையையும் அறநெறியையும் தான் எல்லா மகான்களும் போதிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏன் இந்த பேதங்கள்? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் பழக்கத்துக்கு அடிமையானவன். அவன் ஒரு பழக்கத்துல ஊறிட்டானா அந்த பழக்கத்திலேருந்து அவனை விடுவிச்சு வேற பழக்கத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம். அதனாலதான் ஒரு மதத்தை இன்னொரு மதம் ஏற்றுக்கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க. ஆனா அத்தனை மதத்தில் தோன்றிய மகான்களும் நல்ல அன்பையும் கருணையும் தான் போதிச்சிருக்காங்க. எந்த மகானும் என்னோட கருத்தை வச்சுட்டு சண்டை போடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம தான் மதத்தோட பேர்ல பல இன்னல்களை நமக்கு நாமே செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மதத்தை தோற்று வைத்த மகான்களுடைய பேரையே மதமும் வந்ததுனால அந்த மதத்தை பின்பற்ற சீடர்கள் அந்த குருவினுடைய மேன்மையை அதிகப்படுத்தி சொல்வதற்காக அவங்களுடைய அற்புதங்களை மிகைப்படுத்தி சொன்னாங்க. அப்போ அந்த அற்புதங்களை மிகைப்படுத்தி சொல்லி மற்றவங்களை எங்களுடைய இதுதான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா அந்த மதத்தை அந்த கருத்துக்களை சொன்ன மகான்களும் ஒழுக்கம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம். அதான் ஒரு க்ஷணம் கூட அந்த ஒழுக்கத்தை மீறி அவர்கள் செயல்படவே இல்லை. அவங்க போதிச்சது ஒழுக்கத்தை தான், மனித நேயத்தை தான். ஆனா அதை பின்பற்றி வந்த மக்கள் அதை மறந்து விட்டார்கள். அதுக்கு ஒரு கதை சொல்லணும்னா ராமானுஜர் கிட்ட ஒரு சீடர் ஒரு துறவி வந்து தீட்சை பெறுறதுக்காக வராரு. அப்போ வந்தப்போ அவர்கிட்ட கேட்குற, ஐயா எனக்கு இறைவனை அடையணும், எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் கேட்காரு, நீ யாருக்கிட்டையாவது அன்பா இருந்திருக்கியா? உடனே ஐயோ அன்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதை வந்து அந்த வழியிலே நம்ம போகக்கூடாது, அதனால அன்பை நான் வெட்டி முடிச்சு நான் வந்து ஆன்மீகத்துக்கு போறேன் அப்படின்னு. சரி, அடுத்த கொஸ்டின் கேட்காரு,
அப்ப நீ எப்பயாவது கனவுலையாவது யார் மேலேயாவது அன்பு செலுத்திருக்கியா? ஐயோ அதெல்லாம் நீங்களே சொல்லலாமா, நீங்க குருவா இருந்துட்டு அன்பு செலுத்தணும்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். உடனே அவர் இதை கேட்டோன்னே ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவர் சொன்னார், அப்பா உனக்கு என்னால தீட்சையே கொடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் அன்பு ஸ்வரூபமா இருக்கான், அதை பத்தியே உனக்கு தெரியல, அடிப்படையே தெரியாத உனக்கு நான் எப்படி அன்பை பத்தி இறைவனை பத்தி சொல்ல முடியும்? ஏன்னா அன்பு வடிவமாக இருக்கிறான் இறைவன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த துறவியோடைய மனநிலையில தான் நம்ம மகான்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லி இருந்த போதிலும் அந்த முக்கியமான கருத்துக்களை எல்லாம் விட்டுட்டு எது பிணக்குகளை ஏற்படுத்துதோ அந்த கருத்துக்களை கையில பிடிச்சிக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த மதம் அப்படிங்கிறத வச்சு யோசிச்சோம்னா எத்தனை துன்பம் துயரம் இந்த உலகத்துல நடந்திருக்குன்னு பார்த்தா அதுக்கு எல்லையே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதி அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா உலகத்திலையும் வச்சுட்டு இந்தியாவில் தான் இந்த ஜாதி அப்படிங்கிறவுடைய பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல நான் வர்ணாசிரமம் அப்படிங்கிற 4 வழிகள்ல பிரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பிரித்து வைத்ததுல கால்கள் வழியா வந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொன்னாங்க. இறைவனுடைய பாதம் வழியா வந்தவன். பாதம் வழியா அப்படின்னா அந்த உழைக்கிற வர்க்கம் தன்னுடைய கைகளையும் கால்களையும் அது உழைச்சு பிறருக்கு சாப்பாட்டுக்கு உடைக்கு எல்லாத்துக்கும் அந்த உழைச்சு கொடுக்கறதுனால அவங்க கால்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வைசியர்கள் அப்படிங்கிறவங்க வயிற்றுலேருந்து வந்தாங்க. வயிற்றுலேருந்து வந்தாங்கன்றதோட அர்த்தம் என்னன்னா அவங்க வயிற்று பிழப்புக்காக அவங்களுக்கு உழைக்க தெரியாது. அவங்களுக்கு உழைக்க தெரியாதனால உழைச்சி வச்சவங்க வச்சிருந்த பொருட்களை இன்னொரு இடத்துல கொண்டு போய் விற்று தன்னுடைய வயிற்றை நிரப்பி கொண்டதால் அவங்களை வைசியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது சத்திரியர்கள் அப்படின்னு. சத்திரியர்கள் தோல்லேருந்து வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல இந்த உழைக்கும் மக்கள் சேர்த்து வச்சிருந்த இந்த பொருட்களை உழைக்காத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருளை கொள்ளை அடிச்சுட்டு உழைக்காம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளை அடிச்சுட்டு போகும்போது அவங்க தன்னுடைய தோல் உடல் வலிமையால அவங்களை தடுத்து நிறுத்தி இந்த பொருட்களை காப்பாற்றப்படும்போது அவர்கள் சத்திரியர்கள். அதனாலதான் நிறைய கிராமங்கள்ல நம்ம இப்போவும் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வழிபடுறதுக்காக அவங்களுடைய துன்பத்தை தொடச்சவங்க. அதனால இன்னைக்கும் அவங்களை நினைச்சு அவங்கள குல தெய்வமா வழிபடுறாங்க. இப்படி வந்தவங்க தான் சத்திரியர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தலையிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லா பொருளுடைய எந்த தோற்றமா இருந்தாலும் அந்த தோற்றத்துடைய மூலம் ஒரே பொருளிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற அந்த பிரம்மத்துடைய அறிவை தெரிஞ்சுக்கிட்டனால அவங்கள பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி பகுத்து வச்சாங்க. இது என்ன ஆச்சுன்னா அந்த பின்தொடர்ந்து வரும்பொழுது அந்த காலத்துல இப்ப இருந்த மாதிரி கல்வித்துறையோ எதுவுமே இல்லாதனால மக்கள் அப்பா என்ன வேலை செய்யறாரோ அதையே பையனும் அதுக்கு அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்களும் செஞ்சுட்டே வந்ததுனால இவங்களை என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வைக்க வேண்டிய நிலை வந்துருச்சு. அப்படி பிரிவு ஏற்பட்டதுனால அதிகமா பாதிக்கப்பட்டது அடித்தட்டு மக்கள் தான். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர். அத வள்ளலார் அவர் சொல்றாரு, மறுச்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சாரம் வாழ்க்கையெல்லாம் குடி தோண்டி மண்மூடி போட்டு தெருச்சாரம் சுத்த சன்மார்க்க நன்னிதி சிறந்த விளக்கவோ சிற்றவை காட்டும் அருஜோதி வீதியில் ஆடச் செய்தியோ அருட்பெரும் ஜோதியன் ஆண்டவர் நீரே அப்படின்னு சொல்றாரு.
எப்படி மண் மூடி குப்பையில போடணும். ஏன்னா நிறைய கடவுள் இந்த பிரிவுகள் ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு கடவுளை அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டனால பழக்கத்துக்கு ஆன மனிதன் விளக்கத்துக்கு வந்தாலும் அந்த விளக்கத்துல நிலையா நிற்க முடியாதனாலையும் சில பேர் இதை வச்சே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்கிறவங்களாயும் எப்போ இந்த மக்களை தெளிவான நிலைக்கு வரதுக்கு விடவே மாட்டாங்க. ஒரு சமயம் நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் மனவளக்கலை அன்பர்கள் எங்களுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு வந்த ஒரு ஆள் வந்து ஏதோ ஜாதியோட இதில் ஒரு உறுப்பினராக இருக்கார். அப்போ அவர் எங்ககிட்ட கேட்டார், நீங்கள்லாம் எங்கே போயிட்டு வரீங்க? நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. நாங்கள் ஒரு மனவளக்கலை அப்படிங்கிற இதில் இருக்கோம். நாங்கள்லாம் எங்களுக்கு கூட ஒரு சங்கம் இருக்கு. சங்கமே ஏதோ ஒரு ஜாதியோட சங்கம் அப்படின்னு. அப்போ எங்க கூட இருக்க வயசான அம்மா, எங்களுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. ஏன்னா நாங்க எல்லாம் மனவளக்கலை அன்பர்கள். நான் வந்து மலையாளி, அவங்க வந்து தெலுங்கு, அவங்க வந்து தமிழ், இன்னொருத்தாங்க வேற ஒரு காஸ்ட். ஸோ எங்களுக்கு இந்த வேதம் இல்லை அப்படின்னு அதோட அவர் வாய முடிந்தார். ஏன்னா இந்த ஜாதியை முக்கியப்படுத்தி சொல்லி ஒரு கூட்டமா கூடி இன்னொருத்தர்கிட்ட எப்பவுமே ஒரு பிணக்கத்தோட வாழ்ற ஒரு சூழ்நிலைய இப்போ பல பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ஜாதி இவங்களுக்கு ஒரு கூட்டம், அவங்களுக்கு ஒரு கூட்டம், இவங்களுக்கு எதிர்த்து அவங்களோட கூட்டம், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தானே மகாத்மா காந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜாதி வேதம் எல்லாம் வேண்டாம், நம்ம அனைத்து மக்களும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட வள்ளலார் வந்து எதுக்கு இந்த ஜாதி மத வேதங்கள் எல்லாம் பிரிச்சு மக்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜாதியும் மதமும் சமயம் பொய்யன ஆதியை உணர்த்திய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதி மத வேதங்களை பார்த்து துன்புள்ளவரை பார்த்து வள்ளலார் என்ன செய்தார்னா, எது தெய்வம் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்கிறார், சிறந்த மார்க்கம் என்று கூறுவார். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் எடுத்துட்டு அவர் தான் நல்ல இறைநிலை அடைஞ்சிட்டாரு, அவர் பேசாம இருக்கலாம், எதுக்கு உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் அப்படின்னு கேட்டா, இரக்கத்தால் எடுத்துரைத்தேன்னு சொல்றாரு வல்லவர். இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கேட்டுக்கோங்க. இதை விட்டுட்டீங்கன்னா அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நஷ்டப்பட போறது நம்ம மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்களை எத்தனை மகான்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் அவங்க உயிரோட இருந்த காலத்துல அவங்களுக்கு நம்ம கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா துன்பம் மட்டும்தான். அவங்க இறந்துட்ட பிறகு நீங்க அவங்கள தூக்கி வைக்கிறீங்க, அவங்க இறைவனா கும்பிடுறீங்க, எல்லாம் செய்யும். ஆனா இருக்கும் பொழுது அவங்க கற்பிச்ச விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாம அவங்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாங்க. இத்தனை துன்பத்தையும் அந்த மகான்கள் ஏற்று அப்புறமும் எதுக்கு எடுத்து சொல்றாங்க அப்படின்னா, இரக்கத்தால் எடுத்துரைத்தாங்க. அந்த இரக்கத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாரு, இத்தனை ஜாதி மதங்கள் எல்லாம் இப்படிதான் வந்தது, இதுக்கு முன்னாடி இந்த வேதங்கள்லாம் இல்லை. ஏன்னா எல்லா மக்கள் வேறு வேறு கருத்துக்களை உடைய மக்கள் ஒன்றுபட்ட போது அவங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியாத நிலை. இப்போ அந்த நிலை கிடையாது. ஏன்னா நம்ம அறிவுலையும் மேல வந்துட்டோம், சிந்தனை ஆற்றலையும் நம்ம மேல வந்துட்டோம், எண்ணி சிந்திச்சு செயல்பட வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். ஏன்னா கிராமப்புறத்துல இருக்கிற அளவுக்கு இந்த ஜாதி மத வேதங்கள் வந்து நகர்ப்புறத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்ன ஜாதிலாம் தெரியாது, நம்ம கிட்ட நல்லா சிரிச்சாங்கன்னா நம்ம பழகுவோம். இந்த மனித நேயம் எல்லா இடத்துலையுமே வரும்பொழுது ஜாதி மத வேத மொழி அப்படின்னு இருக்கும்போது இந்த மொழினால எவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, இந்த மொழி எதுக்கு வந்திருக்கும்? ஒரு மொழி வந்ததே என்னுடைய கருத்தை இன்னொருத்தருக்கு சொல்லும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஏற்பட்டதுதான மொழி. அந்த மொழியில இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு 1000 விளக்கம் கொடுத்து அதுக்கு சண்டை போட்டு எதுக்கு ஒருத்தனால ஒரு 5-10 மொழி கற்றுக்க முடியுமா? தாராளமா வருது. 20 மொழி கற்றுக்கிட்டா அவனோட மூளை செல்வதெல்லாம் நல்ல ஆற்றல் அடையணும். ஏன்னா அத்தனை அறிவு நம்ம மனுஷங்கள்கிட்ட இருக்கு.
இப்போ அதை தானே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம குழந்தைங்களே ஜப்பானீஸ் கற்றுக்குறாங்க, சைனீஸ் கற்றுக்குறாங்க, ஜெர்மன் கற்றுக்குறாங்க, எல்லா மொழியுமே கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறதுனால இந்த மொழி தான் பெருசு, இந்த மொழி சின்னது அப்படிங்கிறாங்க. வேற்றுமை தேவையே இல்லை. எல்லா மொழிக்கும் அதோடைய அங்கீகாரத்தை கொடுக்கப்பட்டால் அதனால இந்த சாதி, மத, தேச, மொழி, இன வேற்றுமைகளை களையறதுக்கு ஒரே வழி மகான்கள் நமக்கு உழைத்த நல்ல வழியை நம்முடைய சில பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொண்டால் எல்லோரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கவியோட மேலோட்டமான கல்வி. இந்த வேதங்கள்லாம் இதனால தான் வந்தது. இதுக்கு முன்னாடி இனி சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்றார். அதுக்கு அடுத்த கவியில உரிமை தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்குறார். குடல் தேவை கேற்றபடி உணவு கிட்டா குறைபாடு மனிதரிடை வாழ்வில் அன்று. உடல் வலுவால் பிறர் உணர்வை கவர்தல் ஆச்சு. உத்தமர்கள் இதை ஒழிக்க முறை வகுத்தார். கடல் சூழ்ந்த உலகில் பல இடத்தில் மக்கள் கருத்தில் இதை உரிமை தத்துவமாய் கொண்டார். கொடல் வாங்கலாய் விழுந்து பணம் உண்டாக்கி குறுகிய நோக்கம் பெருக்கும் வித்தாய் போச்சு. குடல் தேவை கேற்றபடி உணவு கிட்டா குறைபாடு மனிதரிடை வாழ்வில் அன்று. உடல் வலுவால் பிறர் உணவை கவர்தலாச்சு. உத்தமர்கள் இதை ஒழிக்க முறை வகுத்தார். கடல் சூழ்ந்த உலகில் பல இடத்தில் மக்கள் கருத்தில் இதை உரிமை தத்துவமாய் கொண்டார். கொடல் வாங்கலாய் விரிந்து பணம் உண்டாக்கி குறுகிய நோக்கம் பெருக்கும் வித்தாய் போச்சு அப்படின்னு சொல்றார். அந்த காலத்துல பழைய வாழ்க்கை முறைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் உடல் தேவைக்கு அவங்களுடைய வயிற்று பசிக்கே உணவு இல்லாத நிலை. ஏதோ கொஞ்சம் உற்பத்தி செய்ய தெரிஞ்சவங்க உற்பத்தி செய்வாங்க. அந்த பொருட்களை எல்லாருக்கும் கொடுப்பாங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உற்பத்தி செஞ்ச பொருளே ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை உடல் வலிமை இருக்கிறவன் என்ன செய்வான்? கவர்ந்து எடுத்துட்டு போயிடுவான். அப்ப அதை கவர்ந்து எடுத்துட்டு போகும்போது எப்பவுமே ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் குடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். அப்போ அங்க தோன்றிய உத்தமர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு வழி வகுத்தாங்க. இது மாதிரிலாம் பிச்சுட்டு போகக்கூடாது. ஒருவன் உழைத்தா அந்த பொருளை உனக்கு கொடுத்தா நீ வாங்கிக்கோ. அதுக்கு பதிலாக பண்ட மாற்று முறை, நீ ஒண்ணு கொடு, அவங்கிட்ட நீ ஒண்ணு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி உபயோகித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வகுத்தாங்க. இந்த கொள்கையை எல்லா இடத்துலையும் கொண்டு போக முடிச்சுதான்னா ஒரு இடத்துல வேற வேற விதமா இருந்துச்சு. இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லணும்னா, முதல்ல இந்த உடல் உழைத்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஒரு தடியை கொடுத்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வைக்கிறாங்க. அந்த வைக்கப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாரு? இவங்களை காப்பாற்றுவாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவங்கள காப்பாற்றி அந்த பொருளை காப்பாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அதுக்கு பேர் தடி ஆட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட ஒரு செங்கோல் கொடுத்தோன்னே செங்கோலை வச்சு அவர் ஒருத்தராலேயே எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாது. அப்போ அவர் மாதிரியே அவருக்கு ஈக்குவலா உதவி செய்யற கொஞ்சம் பேரை அவர் உருவாக்கி வச்சிருப்பார். அடித்தடி போறதுக்கு, சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கிற கொஞ்சம் பேரை உருவாக்கி வைக்கும் போது அது தடி ஆட்சி முறை. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த உழைக்கிற மக்கள் இந்த மனிதர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை கொஞ்சம் பொருளை அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா இப்படிதான் கொடுத்து அவங்க, ஏன்னா அவங்க நம்மளை காப்பாற்றாங்க, அப்ப எடுத்து கொடுக்குறாங்க. இதுவே என்னாச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துல வந்த உடனே இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, வேலை உழைக்கிறவங்க கீழே போயிட்டாங்க. இப்போ யார்கிட்ட காப்பாற்றணும், காப்பாற்றி வச்சாங்களோ
காப்பாற்ற வேண்டியவங்களே மக்கள் கிட்ட இருந்து அதிகாரமா உருங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் தான் வரி. அப்படிதான் இந்த வரி வசூலிக்கிறது அப்படின்னு வந்தது அங்கதான். அப்போ அவங்க கிட்ட இருந்து கவர்ந்து இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துச்சு. அப்ப என்னாச்சு, மக்கள் ரொம்ப பொறுத்து பார்க்கும்போது ஒரு இதுல வந்துட்டு தாங்க முடியல அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு புரட்சி வெடிக்குது. மக்கள் தாங்க முடியலன்னு உடனே ஒரு புரட்சி வெடிக்குது. இப்படி வெடிச்சது அந்த பிரெஞ்சு புரட்சி பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்க ராணியும் ராஜாவும் அவ்வளோக்கு லாவிஷா வாழ்றாங்க. ஆனா மக்கள் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க ரொம்ப அலட்சியப்படுத்தும் போது மக்கள் அப்படியே கொதிச்சு எழுந்து 2 பேருமே சிரசேதம் செஞ்சாங்க மக்கள் அந்த புரட்சியால. ஆனா மகிழ்ச்சி வந்து அந்த புரட்சியில நம்பிக்கை, அவன் திரட்சியில தான் எப்பவுமே நம்பிக்கை வைக்கிறது. அப்போ இந்த கடல் சூழ்ந்த அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வந்தான். இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெளியிலேருந்து வந்தான். வெளியிலேருந்து வந்து அவனோட நோக்கம் என்னன்னா அந்த அந்த ஈஸ்ட் சைட்ல இருக்கிறவங்களே பொருளை தேடுறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. பொருளை வச்சுக்கணும், இந்த பொருளை எவ்வளவு வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்கணும். அதை சம்பாதிக்கிறதுக்கு தான் இங்க வந்தான். ஏன்னா இங்க ஒரு செழிப்பான நாடா இருக்கு, இயற்கை வளம் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால இங்க பொருள் ஈட்டதான் வந்தான். வந்தவன் கண்ட சூழ்நிலை என்னன்னா ஈஸியா நம்ம கம்மியாக்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு ராஜாவை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இந்த காட்டுல இருக்கிற ஒரு தலைவர் வாங்கின பொருள் தெரியுமா, 2 இந்த விஸ்கி பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு அவனோட ராஜாவை காட்டி அது ஏதோ இன்பமா இருக்கும், அவனுக்கு அதை சாப்பிட்டா அப்படியே இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படிதான் இந்த மாதிரி காட்டி கொடுத்த கதையை நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா அது ரொம்ப கட்டப்பொம்மனையும் அப்படிதானே செஞ்சாங்க. எத்தனை பேர் இப்படி காட்டி கொடுத்து நம்மளுடைய உண்மையான கலாச்சாரத்தை பண்பாடை எல்லாத்தையுமே நம்ம இழந்துக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய பொக்கிஷமான பல விஷயங்கள் இந்த நாட்டில் இருந்துச்சு. என்ன காரணம்னா இந்த குடம் வாங்க, இது கொடுத்து வாங்கும்போது அது இன்பமா இருந்துச்சு. சரி, நிறைய பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சு அதை விட இன்னும் எளிமையாக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை இன்னும் எளிமையாக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தப்போ பணம் அப்படிங்கிறது உருவாச்சு. அப்போ பணம் கொடுத்தா என்ன பொருளை வேணா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுதுதான் பாருங்க எவ்வளவு துன்பம் ஏற்பட்டது அப்படின்னு இந்த சமுதாயத்துல ஏற்பட்டதுன்னு பாருங்க. இந்த பணம் எவ்வளவு நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவு போடணும் விட்டுட்டோம். நிறைய சேர்த்து வச்சுக்கணும், என்னென்ன பொருட்களை வாங்கிக்கணும், என்னென்ன பொருட்களை சேர்த்து வச்சுக்கணும்னு நினைச்சோம். ஆனா அதை எடுத்துட்டு போறதோ அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எப்பயாவது யோசிச்சோம்னா யோசிக்கவே இல்லை. அதுக்கு இப்போ ஜெனரலாவே ஒரு குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்தையே எடுத்துட்டோம்னா ஒரு 100% மக்கள் வாழ்றாங்கன்னா 80% மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குன்னா சொத்து பிரச்சனை தான். ஏன்னா பெரியவங்களுக்கு இவங்களை பார்த்துப்பாங்களோ மாட்டாங்களோன்றத பயம், இவங்களை விட்டுருவாங்க கை விட்டுருவாங்களோன்ற பயம், பிள்ளைகளுக்கு தன்னுடைய தேவைகள் நிறைவேறாம அந்த இடத்துல ஒரு ஒரு தடங்கள் இருக்கும்போது அங்க பிரச்சனை வருது. அது மட்டுமா, சரி நீங்க இவ்வளவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களெல்லாம் நம்ம கூட சாப்பிடாம நம்ம கூட சில விஷயங்களை அனுபவிக்காம நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம், அவருக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனா மக்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பண்புகளை எவ்வளவு அளவுக்கு வளர்த்திருக்கோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குதுன்னா முதல்ல அவங்க அம்மா தான் படிச்சு வைப்பாங்க, கொடுக்காது நீ என்ன இடிச்ச வாயினா விட்டு கொடுக்குறேன்னு அப்ப அந்த கொடுக்கறது அப்படின்னு அந்த பண்பே இல்லாம போயிடுச்சு. அப்போ இங்க நீ கொடுக்காதன்னு சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை பெரியவனால உங்களுக்கு எப்படி கொடுக்கும், உங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி கொடுக்காது. அவன் அப்பயும் அதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அடுத்தது அம்மா அப்பாங்கிறவங்க பொருளை ஈட்டு செஞ்சு தர ஒரு எந்திரமாக மாறிடும்.
எப்ப கேட்டாலும் அந்த தேவைகளை நிறைவேற்றணுங்கிற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம போதிச்சுக்கிறோம். இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே தானே இந்த குறுகிய நோக்கம் அப்படின்னு மகிழ்ச்சி இதில் சொல்லியிருக்கிறாரு. குறுகிய நோக்கம் பெருகிறதுக்கு வித்தாய் வந்தது தான் இந்த பணம். பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நல்ல காரியங்கள் அவையார் சொல்வாரு இல்லையா, ஒரு கருமியோட பணம் எப்படி செலவாகும் அப்படின்னா அவன் எந்த வகையிலும் யாருக்குமே பிரயோசனமே படாம தான் அவனுடைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்றான். இதே நல்ல முறையில் உழைச்சி ஈட்டின பணம் எப்படி செலவாகும்னா அது நல்ல காரியங்களுக்கும் நல்ல விஷயத்துக்கும் தான் பயன்படும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பற்று வைக்கிறோம் இல்லையா, அந்த பணத்து மேல வச்சிருக்க மக்கள் மேல வச்சிருக்க பற்று வச்சு ஒரு கதை. ஒரு முனிவர் ஒரு வியாபாரி பாக்குறாரு. பார்த்தோன்னா வியாபாரி கிட்ட சொல்றாரு. வியாபாரி ரொம்ப தத்துவங்களெல்லாம் சொல்றாரு. இறைநிலைதான் எல்லாம், இதெல்லாம் மாயே அப்படின்னு. சரிப்பா எவ்வளோ அறிவு வச்சிருக்கே, வா என் கூட போயிடலாம் அப்படின்னு. ஐயோ இப்ப கூப்பிடாதீங்க சாமி, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரிப்பா அப்போ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வாட்டி வரேன் அப்படின்னா அடுத்த வாட்டி வரும்போது இப்ப என்னப்பா போலாமா? ஐயோ என் குழந்தைங்கெல்லாம் பெருசான சாமி, அவங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கு அடுத்த வாட்டி வந்த உடனே என்னப்பா இப்ப போலாமா அப்படின்னா, ஐயோ என் பேர பிள்ளைங்களை கண்ணால பார்த்துட்டேன்னா நான் அவங்க கூட வந்துடுவேன் சாமி அப்படின்னு. சரிப்பான்னு போயிடுவார். அடுத்த வாட்டி பார்த்தா அவர் இல்லை. இந்த சுவாமி வருதுக்கு அவர் இறந்து போயிட்டார். அப்போ உங்க பையன் தான் உட்காந்துருக்கான். என்னப்பா உங்க அப்பா என் கூட வரேன்னு சொன்னாங்க. ஆமா சாமி வரேன்னு நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் அப்படி பாக்குறாரு. அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு நாய். ஓ மனுஷன் இப்ப நாயா வந்துருக்காரு. அப்ப நாயா இருக்கு. அவர்கிட்ட போய் என்னப்பா எல்லாம் முடிச்சாச்சே வரியா? ஐயோ சாமி நான் நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்களுக்கு எப்படி பராமரிக்கணும்னே தெரியாது, அதனால நான் நாயா இந்த வீட்டை காவல் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சரிப்பா நீ சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தா அவங்க சொத்தெல்லாம் இறந்துச்சு. இந்த பரம ஒழுங்காவே எதுவும் செய்யல போலருக்கு. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்ப இப்ப திரும்பி வந்தார். பார்த்தா இந்த ஓட்டு மேல பாம்பா பட்டுட்டு இருக்காரு. உடனே பார்த்தா இவன் இப்படி எல்லாம் கூப்பிட்டா இவன் வரமாட்டான். அதனால அந்த பையன்கிட்ட போய் சொன்னான், இந்த பாரு உங்க வீட்டு ஓட்டு மேல ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பாலதான் உனக்கு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அதனால முதல்ல அந்த பாம்பை அடிச்சு துரத்திட்டீங்கன்னா உனக்கு திருப்பி எல்லா செல்வமும் வந்துடும் அப்படின்னு. அப்படியா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு தேடினா அவன் இருக்காரு. பார்த்தா அந்த பாம்பை அடிச்சு கொள்ற சாப்பிட நிலைப்பாரு. உடனே இப்ப கூப்பிடுறாரு, என்னப்பா இப்ப வரியா அப்படின்னு. ஐயோ சாமி நான் மனுஷனா இருந்து இந்த பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டேன், நாயா இருந்து இந்த பசங்களுக்காக கஷ்டப்பட்டேன், ஆனா நன்றியே இல்லாம எனக்கு அடிச்சு கொடுத்தாங்க, இதுதான்ப்பா பற்றால வர்றது, இப்பயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே போறாரு. இப்படித்தான் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதிகமா சேர்த்து வச்சு நம்மளுடைய உண்மையான உறவுகளை நம்ம இழந்துடும். அது மட்டும் இல்லாம இறைநிலைங்கிறது ரொம்ப பட்டு எங்க வைக்கோ அங்கேயே அப்படியே தூக்கி எங்கேயா அங்கே போட்டு அந்த இடத்துக்கு போயிரு. உண்மையே யூஎஸ் அங்கே லண்டனுக்கு தூக்கி போட்டுச்சு. ஏன்னா எல்லாமே சமமா பாரு. உன் குழந்தை மட்டும்தான் உன்னோட குழந்தை கிடையாது, மற்றவங்களுடைய குழந்தையும் என் குழந்தை போல பார்க்குற தன்னை வரணும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வி கிடைக்காத குழந்தைங்களை கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. எத்தனை குழந்தைங்களுக்கு ஈஸியாக கல்வி கிடைக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த கல்வி கிடைக்கணும். அப்போ கல்வி கிடைக்காம அந்த குழந்தைகள் அவதிப்படும் போது முடிஞ்சவங்க ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னா அதை செய்யறதுக்கு மனம் வரமாட்டேங்குது. நம்ம பிள்ளைங்க மாத்திரம் நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல சேர்க்கணும், அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணா சேர்க்கணும். ஆனா அந்த கீழ்நிலையில இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த படிப்பும் அந்த கல்வியும் கரெக்டா போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்கும் அது இந்த அரசாங்கமே கல்வியை ஒரு பொது விஷயமா ஆக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும்
கல்வி பயிலறதுக்கு எவ்வளவு சுலபமா இருக்கும். அதுக்கு அடுத்தது நோய் அவங்களை யோசிச்சு பாருங்க. எத்தனை நோயாளிகள் அவங்களுடைய நோயை தீர்த்து கொள்றதுக்கு பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால ஏதாவது முடிந்த உதவிகளை நம்ம செய்யறோமா அப்படின்னா, ஏன்னா இந்த பணம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அதை பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவிர அதை எந்த வழியில உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவுக்கு நம்ம இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இப்போ நம்ம அந்த தெளிவுக்கு வராத காரணத்தால தான் பல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு மனம் இல்லாமலும் நம்ம தடுமாறி கொண்டு இருக்கிறோம். இப்போ அததான் இப்போ இன்னொரு வாட்டி நம்ம அந்த மகிழ்ச்சியோட கவிதையை படிச்சா, உடல் தேவைக்கு ஏற்றபடி உணவு கிட்டா குறைபாடு மனிதரிடையே வாழ்வில் அன்று. இப்ப அந்த நிலை கிடையாது. இப்ப எல்லாருக்கும் தேவையான பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கு. அதே பொருட்களை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தியும் மனிதனுக்கு இருக்கு. ஆனா இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா, அறிவுல கொஞ்சம் சிந்தனை ஆற்றலும் தெளிவும் தான் இப்ப தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது உடல் பின்ன உணவை கவர்தல் ஆச்சு. இந்த கவர்தல் அப்படிங்கிற அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அது கருவுல பதிஞ்சு 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 இப்ப வரைக்கும் அந்த கவர்தல் அப்படிங்கிறது ஒரு குணமாவே நமக்கு மாறிடுச்சு. அதனாலதான் பிற பொருளை தெரியாதனமா கூட அதை கவர்ந்து வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. இப்போ ஒருத்தர் அன்னைக்கு சொல்றாரு, லஞ்சம் ஏன் வாங்குறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நம்ம கிட்ட இது எனக்கு போதும் அப்படின்னு ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லஞ்சம் வர்றதுக்கான தூண்டுதல் இல்லை. கூட இதோட நம்ம நிறைவே வாழலாம். ஆனா சமுதாயத்திலையும் பணம் அப்படிங்கிறதோட தேவை அளவுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நீங்க கல்விக்கு நீங்க செலவு செஞ்ச பணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு ஏன் மகிழ்ச்சியே காலமாக்கெல்லாம் போயிட்டு படிச்சார். அது படிச்சது ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் படிக்கும் போது அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் வீட்டில் போய் படிக்கிறாரு. அவன் படிக்கும்போது அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடுவான், வீட்டில் போய் தண்ணியெல்லாம் முடிக்கிறாரு. ஏன்னா வந்து அவன் கிறிஸ்டின். நமக்கு இங்கே அப்பயே மகிழ்ச்சிக்கு மனசுல வந்துச்சு, ஓ இந்த ஜாதிலாம் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு. அதனால தான் ஒரு இப்படியெல்லாம் கவிதை எழுதினார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஓரணாக்கு படிச்சாங்க. அந்த காலத்துல பசங்களை போஸ்ட் பண்ணி இங்கேருந்து பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க கல்வி நிலையத்துக்கு போய் படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கணும்னாலே அவங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னா அவங்க பேசிக்கா 1 லட்சம் ரூபாய் செலவு செய்யாம அவங்களுக்கு சீட்டே கிடையாது. அவங்க கொஞ்சம் கீழே ஏழ்மை நிலையில நம்ம யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு 8ஆ கனியா தான் இருக்கும். கல்வியில என்னதுக்கு இந்த பேதம்? அப்ப சொல்லி கொடுக்குறவங்க இத ஒரு தொண்டா செஞ்சிருக்காங்கன்னா இந்த பேதம் வந்திருக்காது இல்லையா. அந்த தொண்டா செய்யற அந்த நோக்கம் இல்லாதனாலையும் அதையும் ஒரு பணம் ஈற்ற தொழிலா மாத்தினால இந்த பேதம் ஏற்படுது. ஏன்னா பிக்காப்பாங்க யார் டீச்சர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து எந்தையும் கேட்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செயல்படுத்தணும். நீங்க பணம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த கல்வி நிலையத்துக்கு நீங்க கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப எல்கேஜிக்கே 1 லட்சம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய லெவல்ல வரும்பொழுது ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டாக்டர் படிக்கணும்னா ஒரு எவ்வளவு லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அவர் அப்பாவோ அம்மாவோ எவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி இந்த சூழ்நிலையை உருவாக்குறது யார்? நம்ம தான். ஏன்னா நமக்கு நிறைவு அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு விஷயம், அவங்கள பார்த்து நான் என்ன பார்த்து அவங்க என்கிட்ட இது இருந்துச்சுன்னா தான் அது ஒரு பெருமையா நம்ம கருதுறோம். என்கிட்ட இந்த கார் இருந்துச்சுன்னா தான் பெருமை, இந்த வண்டியில வந்தாதான் பெருமை அப்படிங்கிற சில போலித்தனமான பெருமைகளையும் சூழ்நிலைகளையும் நம்மளே தான் உருவாக்கி வச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்ப கல்யாணம் எடுத்துட்டீங்கன்னா வரதட்சணை அப்படிங்கிற ஒரு இல்ல வரதட்சணை ஒழிச்சாச்சு அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒழிக்கப்படவில்லை.
எப்படின்னா ஒரு ஒரு இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போன இடத்துல அந்த பையனும் சரி கிடையாது, மாமனார் மாமியாரும் சரி கிடையாது. அந்த பொண்ணு போய் 1 மாசத்துலயே பிரச்சனை. திருப்பி போய் 3 லட்சம் வாங்கிப்பான். திருப்பி வாங்கிட்டு வந்தாச்சு. 3 லட்சம் கொடுத்துட்டு அந்த அமைதியாக சந்தோஷமா அந்த குழந்தை பொண்ணு இருந்துச்சுன்னா இல்லை. ஒரு கல்யாணம் ஆகி 3ஆவது மாசத்துலயே அந்த பொண்ணை இறந்து போயிட்டாங்க. இறந்து போனால் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை சாகடிச்சிட்டாங்க. அப்புறம் தற்கொலை அப்படிங்கிற ஒரு ட்ராமா போட்டாங்க. அந்த ட்ராமாவை போட்டு போலீஸை அவங்க கைக்குள்ள போடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் பத்திரிகைகள் அந்த பொண்ணோட அப்பா தான் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அது ஒரு பெரிய இஷ்யூவாக வெளியில் வந்துச்சு. இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. எதுக்கு? பணம். இல்லை பணத்தினால தான். ஒரு ஆணுக்கு உடல் தகுதியும் உழைக்கிற தகுதியும் இருந்தால் போதாத ஒரு பெண்ணை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு எதுக்கு இந்த நகை சீரு சிறப்பு எல்லாம்? அது வாங்குற பொண்ணு வேணாம்னு சொல்றது கிடையாது, ஆணும் வேணாம்னு சொல்றது கிடையாது. ஏன்னா சில குடும்பத்துல பெண் குழந்தைங்களே சொல்றாங்க, எங்களுக்கு இவ்வளோ நகை போடணும், அப்பா கிட்ட இவ்வளோ நகை போட்டுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்ற குடும்பங்களும் இருக்கும். இது ஏன் அப்படின்னா அறியாமை தானே. அந்த குறுகிய நோக்கத்தோட எனக்கு மட்டும் இன்னென்ன செல்வம் இன்னென்ன சந்தோஷம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு அந்த குறுகிய நோக்கத்துல சிந்திக்கிறதுனால வர பிரச்சனைகள் தானே. அப்ப இந்த பணம் அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு யோசிச்சு செலவு செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் அந்த செல்வத்தை பத்தி ஒரு போகர் பெரிய சித்தர் இல்லைங்களா, அவர் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க ஒரு அந்த பொன் குங்கி எல்லாமே அப்படியே குமிச்சு கிடக்கு. குமிச்சு கிடறோட இவர் அங்க பார்த்தோன்னு குடுக்குன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்தேன்னா 3 பேர் நண்பர்கள் 3 பேர் வந்துட்டு என்னங்க ஐயா இப்படி ஓடி வரீங்க? ஐயோ அங்க ஒரு விஷம் இருக்கு, அது அதை தீண்டவே கூடாது, அது ஒரு விஷம் இருக்கு, அந்த சைடு போகாதீங்க, அது உயிர்கொல்லி போகாதீங்க. உடனே இவர் என்ன நான் உயிர்கொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காதல வாங்கினாங்க. சரி நம்ம தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் போறாங்க. போகும்போது நிறைய ஒரு குவியல் இருக்கு. உடனே பார்த்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க. ஒருத்தனை என்ன பண்ண, நீங்க காவு காத்துட்டு நாங்க 2 பேர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இவன் என்ன பண்ணிருச்சா, சரி நம்ம வரத்து கட்டி நம்ம ஒரு பாய்சன் ரெடி பண்ணி வச்சிருவோம், அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம மட்டும் இந்த கோல்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. உடனே வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்தாங்க. 3 பேரும் சாப்பிட்டாங்க. 3 பேருமே செத்து போயிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு எதிராக அவனும் அவனுக்கு எதிராக இவனும் மாற்றி மாற்றி இந்த உணவுல பாய்சன் கலந்துட்டு கடைசியில யாருமே அனுபவிக்க முடியாத நிலையில வரும். அதனாலதான் இந்த பணம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஆறு மாதிரி. அந்த ஆறு ஓட விடுங்க. அது ஓட விட்டா எத்தனை பேருடைய தேவையை அதை நிறைவேற்றும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேருடைய தேவையை அது நிறைவேற்றும். அந்த ஆற்றை என்ன பண்றோம்னா குட்டை அப்படின்னு சொல்லிட்டு தேக்கி வச்சிடணும். இல்லாட்டினா சுவிஸ் பேங்க்ல இவ்வளோ கோடியை கொண்டு போயிட்டு போட்டு வைப்போமா? நம்ம தலைவர்கள்லாம் போட்டு வைப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அமௌண்ட்ல இங்க இருந்தா எத்தனை ஏழைகளுடைய வயிறு நிரம்பும், எத்தனை படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய படிப்பு நிறைவேறும், எத்தனை நோயாளிகளுடைய நோய் குணமாகும். இந்த தேக்கி வைக்கிறது அப்படிங்கிறதுனால தானே அதெல்லாம் அவங்களுக்கு போய் சேராம இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டாமா? அப்படி சிந்திக்காததுனாலதான் பல துன்பத்துக்கும் இன்னைக்கும் நம்ம ஆட்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாதனால இப்பதான் நம்ம நல்ல விழிப்படைஞ்சிட்டு வரோம் வந்துட்டு இருக்கோமே. ஆனா இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா மனம் மாற்றம் தான் தேவை அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளா போயிட்டு ஒருத்தருக்கு போயிட்டு உதவி செய்ய முடியுமா அப்படின்னா, ஏன்னா இப்ப நிறைய பிச்சைக்காரங்களே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல தான் இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மளோட தாத்தா காலத்துல எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களே வறுமையில தான் இருப்பாங்க. ஆனா அப்படி அவங்க வறுமையில இருந்தா கூட யாராவது பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க இருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா
உள்ள இருக்கிறவனுக்கும் அந்த பசியோட துன்பம் வலி நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணாங்க, சரி பாவம் இது வந்து கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எடுத்து கொடுக்கக்கூடிய கொஞ்சம் அந்த மனநிலை இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல கூட்டு குடும்பமா வாழ்ந்துருப்பாங்க எல்லாருமே. அத்தனை பேரோட வயிற்றையும் நிரப்பினாங்க இல்லையா. இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒருத்தரை கூட நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு நம்ம முடியும். ஒரு கூட வச்சுக்க முடியாததுக்கு என்ன அவ்வளோ கருத்து பிணக்குகள் அவ்வளோ உருவாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே தான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இன்னொரு எண்ணம் அப்படின்னா எனக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணமும் பல குடும்பத்துல துன்பத்துக்கு ஆளாக்கி வச்சிருக்கு. இப்போ அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பணத்தால இவ்வளவு துன்பம். ஆனா இந்த உரிமை தத்துவம் அப்படின்ட்டு கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல மாற்றங்களை வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்ப அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப சாக்ரட்டிஸ் அவங்களுடைய காலத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அரிஸ்டாட்டில் வந்துட்டு இந்த தத்துவெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த துன்பத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்த பொருளாதார நிபுணர்களும் சில கோட்பாடுகளை வச்சு இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. இப்போ ஜனநாயக முறை வந்ததுனால பல விஷயங்களை எல்லாருக்கும் செய்யறதுக்கும் ஈக்குவலா செய்யறதுக்கான வழிமுறைகள் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ நம்மளாம் நேரடியா போயிட்டு எல்லாருக்கும் உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது இல்லைங்களா. அதுக்கு பதிலா ஒரு விஷயம் செய்யலாம். இந்த தொண்டு செய்யறவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க ஆத்மார்த்தமா தொண்டு செய்யறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பின் பலமா இருந்தா போகணும். வேற எதுவும் அவங்களுக்கு இதுல செய்ய முடியலனாலும் பின் பலமா நின்று அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நின்று அவங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியும். அதனாலதான் தொண்டு செய்பவர்களை மதிக்கவும், யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் செய்யணும். அதை விட தொண்டு செய்பவர்களுக்கு அள்ளி கொடுக்க முடிந்தவர்கள் அள்ளி கொடுங்கள், கிள்ளி கொடுக்க முடிந்தவர்கள் அட்லீஸ்ட் கிள்ளியாக கொடு. அந்த தொண்டு செய்யறவங்களுக்கு கொடுத்தா இதை விட வேற எதுவும் நமக்கு செய்ய முடியாத நிலை இருக்கும்போது இந்த விஷயத்தையாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு மன மாற்றத்தோட இந்த உரிமை தத்துவம் அப்படிங்கிற இந்த கவியை சிந்திச்சுப்போம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அருட்ஜோதி தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.